10ஆம் இடத்துல குரு இருந்தால் ஒரு வெளிநாடு தொடர்புகளை ஏற்படுத்தி தருவார். கல்விக்காக படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு வெளிநாடு படிப்பும் நல்லாயிருக்கும், வெளிநாடு உத்தியோகமும் சிறப்பாக இருக்கும் இந்த நேர காலகட்டத்தில். அதே நேரத்தில் கடன் கொஞ்சம் அதிகமாக இருக்கே சார், கடன் அடையிறதுக்கான வாய்ப்பு உண்டுன்னா கண்டிப்பாக இந்த நேர காலகட்டத்தில் படிப்படியாக கடன் அடையிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இப்போ தொழில் ஸ்தானத்திலேருந்து குடும்பஸ்தானத்தை பார்க்கறனால தொழில் அபிவிருத்தி ஏற்படும், அதன் மூலிமா வருமானத்தை பெருக்கி கடனை அடைக்கக்கூடிய சக்திகளும் உண்டு. அதே நேரத்தில் 6ஆம் இடத்தை இந்த குரு பகவான் பார்க்கறதுனால ஜாமீன் கையெழுத்து போடுறதை கண்டிப்பாக குறைச்சிக்கொள்ளுங்க. ஜாமீன் கையெழுத்து போட்டிங்கன்னா அவங்களுக்கு வாங்கிய பணத்தை நீங்கள் தான் கட்டக்கூடிய விதிகள் உருவாயிடும், கவனமாக இருந்துக்குங்க. அடுத்ததாக இந்த நேர காலகட்டத்தில் இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம்னு வந்ததுன்னா எதையும் நீங்கள் தடுத்து நிறுத்த வேண்டாம். ஒருவேளை அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் யாராவது இடமாற்றம் தராங்க அப்படின்னாக்கா யோசிக்காமல் அந்த இடமாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளணும். இல்லை சார் வேணாம், நான் இங்கே தான் எனக்கு நல்லா இருக்குன்ற மாதிரி இருந்தீங்கன்னா இருக்கிற இடம் உங்களுக்கு பிரச்சனைகள் வழிவகுக்கும். அதனால் இடமாற்றங்கள், தொழில் மாற்றங்கள் வந்தால் கண்டிப்பாக உத்தியோக மாற்றங்கள் வந்தால் நீங்கள் ஏற்படுத்தி கொள்வது தான் விசேஷமாக இருக்கும். அதுதான் மன நிம்மதியும் தரும். அதனால் இந்த நேர காலகட்டத்தில் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு ஓரளவுக்கு வளர்ச்சிக்கான காலகட்டங்களாக இருக்குது. குடும்ப அபிவிருத்தி, பொருளாதார மேன்மை, குடும்பத்தில் மன நிம்மதியும் மன சந்தோஷத்தையும் ஏற்படுறதுக்கான காலகட்டம் உண்டு. தொழில் மூலியமாக அபிவிருத்திகள் பெறக்கூடிய காலகட்டம் உண்டுங்க. தொழில் ஸ்தானம் வலுப்பெறதுனால குடும்பஸ்தானம் வலுப்பெறக்கூடிய காலகட்டம் உதயமாகுது. தொழிலுக்காக எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடக்கிறீங்களோ அந்தளவுக்கு உத்தியோகம் வலுப்பெறும், குடும்பமும் வளர்ச்சி அடையிறதுக்கான காலகட்டம் உண்டு. எதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எதிர்கால அமைப்புகள் உங்களுக்கு ஓரளவுக்கு சீரும் சிறப்புமாக தான் இருக்குது. முயற்சியில் எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள். நன்றி, வணக்கம்.